ஆடு வளர்ப்பில் மாதம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? திருவள்ளூரில் நடக்கும் இந்த ஒரு நாள் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆமாம் நண்பர்களே, திருவள்ளூர் மாவட்டத்தில் துரூர் வேளாண் அறிவியல் நிலையத்திலே ஆடு வளர்ப்பு தொழில்நுட்பம் குறித்து சிறப்பு பயிற்சி நடக்கிறது. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் 500 ரூபாய் கட்டணத்திலே இந்த ஒரு நாள் முகாமில் பங்கேற்கலாம். வரம்பிட்ட இடங்கள் மட்டுமே உள்ளன. முதலில் பதிவு செய்பவர்களுக்கே முன்னுரிமை. ஆடுகளின் உணவு மேலாண்மை, நோய் தடுப்பு முறைகள், லாபகரமான வணிக மாதிரிகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய தொழில்நுட்பங்களையும் கற்றுத்தரப்படும். இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய வருமான வழிகளை திறக்கும். வாய்ப்பை இழக்காதீர்கள். உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது கொண்டியூசு. களிமண் நிலத்தில் ஒரு பயிர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குகிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், அது 100% உண்மை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் கண்டுபிடித்துள்ளனர் களிமண் நிலம் கொத்தவரங்காய்க்கு சிறந்த வளர்ச்சி தருவதை. 10 சென்ட் நிலத்தில் பாத்தி முறையில் இந்த பயிரை செய்தால் என்ன ஆச்சரியம்! செடிகள் வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். பேருக்கு ஏற்ப காய்கள் கொத்து கொத்தாக விளையும். இங்கே முக்கிய ரகசியம் என்ன? செடிகளுக்கு இடையே புல் வளராமல் தடுத்தால் 60 நாட்கள் வரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சியாக அறுவடை செய்யலாம். மகசூல் குறையாமல் இருக்கும். ஒரு ஏக்கர் நிலத்திலே நெல் சாகுபடியை விட கொத்தவரங்காய் சாகுபடி 2 மடங்கு வருமானம் தரும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் வேண்டுமா? இந்த முறையை உடனே பின்பற்றுங்கள். ஒரு ஏக்கருக்கு 5 மூடை கூடுதல் நெல் விளைச்சல் சாத்தியமா? மதுரை விவசாயியின் புரட்சிகர நெல் விவசாய முறைகளை இப்போது காணுங்கள். நேரடி விதைப்பில் விதைகள் அடர்த்தியாக இருப்பதால் காற்றோட்டமே இல்லை. சூரிய ஒளி போதாது. ஈரப்பதம் அதிகரிக்கும் போது நோய்கள் வருவது ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனைகளை தீர்க்க ட்ரம் சீடர் கருவியை பயன்படுத்துகிறேன். வரிசை விதைப்பதால் காற்றோட்டம் நன்றாக உள்ளது. நோய் பூச்சிகளின் தாக்குதல் குறைந்துள்ளது. மேட்டுப்பகுதிகளில் விதைப்பதால் தண்ணீரை கட்டுப்படுத்த முடிகிறது. இயந்திர நாற்று நடவு முறையில் 20 நாள் நாற்றுகள் பயன்படுத்துவதால் தண்ணீர் தாங்கும் திறன் அதிகம். வயலை லேசர் லெவலிங் செய்து சமப்படுத்துவதால் தண்ணீர் சேமிப்பு 50%. களைகள் தானாகவே கட்டுப்படுகின்றன. கோடைக்கால உழவு ஏன் அவசியம் தெரியுமா? மழைக்கு பின் உழுவதால் களைகள் உரமாக மாறுகின்றன. நோய்க்கிருமிகள் இறந்து போகின்றன. வரப்போரங்களில் உளுந்து பாசி பயிறு விதைப்பது ஏன் முக்கியம்? அவை பூக்கும் போது நன்மை செய்யும் பூச்சிகள் வருகின்றன. அவை தீங்கு செய்யும் பூச்சிகளை தின்னும். இயற்கை உரங்களை மண்புழு உரத்தில் கலந்து பயன்படுத்துவதால் ரசாயன உரம் தேவை குறைகிறது. அறுவடைக்கு முன் வயலை காய வைக்க வேண்டியது ஏன் முக்கியம்? வயல் காய்ந்திருக்கும் போது அறுவடை இயந்திரம் பள்ளங்கள் ஏற்படுத்தாது. இந்த நவீன முறைகளால் ஒரு ஏக்கருக்கு 5 மூடை கூடுதல் விளைச்சல். நாம் மூலம் விற்பனை செய்வதால் பணப்பிரச்சனை இல்லை. ஆனால் மழைக்காலத்தில் அரசு கொள்முதல் மையங்கள் சரியான நேரத்தில் திறக்க வேண்டும். இல்லையெனில் விவசாயிகள் பாதிப்படைகிறார்கள். ஒரே ஒரு முறை நட்டால் பல வருடங்களுக்கு அறுவடை. குடிநீர் இல்லாமலே வளரும். இந்த புதிரான பழம் எது தெரியுமா? இந்த அதிசயம் கொல்லிமலை அன்னாச்சி. விவசாய நிபுணர் ஒருவர் சொல்லுகிறாரு, மலை மண், செம்மண் உள்ளிட்ட எல்லா நிலங்களிலும் இந்த அன்னாசியை வளர்க்கலாம். ஈர களிமண் மட்டுமே விலக்கு. இதுக்கு அதிக தண்ணீர் தேவையே இல்லை. குறைந்த நீர்ப்பாசனத்தில் கூட சுலபமாக வளரும் இந்த பயிர் வறட்சி பிராந்தியங்களுக்கே சிறந்த தீர்வு. ஒரே ஒரு முறை செடி நட்டால் போதும். ஒரு வருடம் கழித்து தொடர்ந்து பல ஆண்டுகள் பழத்தை அறுவடை செய்யலாம். ரகசியம் என்ன? உங்கள் நிலத்தின் மண்ணிலிருந்தே நாற்றுகளை தயாரிக்க வேண்டும். இந்த உழவு தந்திரத்தை பயன்படுத்தினால் மகசூல் இரட்டிப்பாகும். இந்த நீர் சேமிப்பு பயிர் உங்கள் விவசாயத்தை மாற்றும் என்று நம்புகிறீர்களா?